இந்த பூஜை பொருட்கள் அதுல இருந்தது. என்னுடைய காவி உடையும் துணி அதுல இருந்தது. அந்த பை காணாம போயிருச்சு. நாங்க என்கிட்ட வந்து சீடர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே சொன்னேன், "கவலைப்படாதீங்கப்பா, இது காலபைரவர் பூமி. இங்க எதுவும் திருடு போகாது. கவலைப்பட வேண்டாம். ஸ்டேஷன் இன்சார்ஜ் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க." அப்பல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டா போதும். நான் எந்த டிசைபிள அனுப்புனனோ, அவர் போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே, அத எடுத்துட்டு போனவர், அந்த பேக்க எடுத்துட்டு போனவர், அங்க வந்து அத குடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாரி ட்ரெயின் பெட்டிகள் திருடுற ஒரு நபர் தான் இத திருடி இருக்காரு. காவிய பார்த்த உடனே இது யாரோ ஒரு சன்னியாசி இது நமக்கு வேண்டாம். இத திருப்பி குடுத்துருங்கன்னு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்ட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க போய் கேட்கறதுக்கு முன்னாடியே குடுத்துட்டு போயிட்டாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் கரெக்ட்டா நாங்க போய் கேட்ட உடனே குடுத்துட்டாரு. எடுத்து குடுத்துட்டாரு. அவர்களுக்குள்ளெல்லாம் கூட அந்த சின்ன பெட்டி கிரைம்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த திருடர்கள், அவர்களுக்கு கூட அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்காக இத சொல்ல வரேன். பாலியல் தொழில் பண்றவங்களையோ, அல்லது சிறு திருட்டுக்கள், பிக் பாக்கெட், இவங்க யாருமே சமூகத்திற்கு தேவையானவர்கள் கிடையாது. சமூகத்தின் பாகமாக மதிக்கப்படுவது கிடையாது. ஆனால் அவர்களுக்குள்ளெல்லாம் கூட அவர்களுக்கு என்று ஒரு ஒழுக்கம் இருப்பதையும், இந்த சின்ன சின்ன பிக் பாக்கெட் திருட்டெல்லாம் செய்யற அந்த திருடர்கள் ஒரே ஒரு முறை கூட பாலியல் தொழிலாளர்கள் என்று தெரிந்தால் கூட அந்த பெண்களை மீது அத்துமீறி நடந்தது கிடையாது, நடப்பது கிடையாது. இவங்க எல்லாருக்குள்ளேயுமே அவங்கவங்க பார்டர், அவங்கவங்களுடைய நெறி, அவங்கவங்களுடைய ஒழுக்கம், ஒரு இயற்கையான ஒரு தர்மத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இவங்களுக்குள்ளெல்லாம் ஆழமான மனிதத்தை நான் கண்டேன். ஒரு